வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம தி ஸ்டோரி ஆஃப் யுவான் டியான் கேங்னு 2024 ரிலீஸ் ஆன ஒரு தரமான சைனீஸ் ஃபேண்டசி படத்தை தான் பார்க்க போறோம். கிட்டத்தட்ட 300 வருஷமா 21 பேரரசர்களுக்கு சேவை செஞ்ச ஒரு அழிவில்லாத வீரனை பத்தின கதை தான் இது. இந்த அழிவில்லாத வீரன் வேற யாரும் இல்லைங்க, நம்ம படத்தோட ஹீரோ தான். இவனுக்கு எப்படி அந்த அழிவில்லாத இம்மோர்டல் பவர் கிடைச்சது, இவன் எதுக்காக அந்த 21 அரசர்களுக்கு சேவை செஞ்சான் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அவன் பிறந்ததுல இருந்து 21வது அரசரோட ஆட்சி காலம் முடிகிற வரை நடந்த எல்லா விஷயத்தையும் அவனோட வாய்ஸ் ஓவர்லயே நமக்கு சொல்ல போறான். படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் நடக்க போற எல்லா விஷயமுமே நம்ம பிளாஷ்பேக்காக தான் பார்க்க போறோம். கதையில வரப்போற ஒவ்வொரு சீனையும் நீங்க பார்க்கும்போது ஃபேண்டசி படம் பார்க்குற மாதிரி இருக்காது, ஏதோ கிரைம் த்ரில்லர் படம் பார்க்குற மாதிரி அவ்வளோ விறுவிறுப்பா எடுத்து வச்சிருக்காங்க. அது போக ஆக்ஷன் கலந்த ஃபேண்டசி சீனுக்கும் பஞ்சமே இருக்காது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சேனலுக்கு புதுசாக வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனே 300 வருஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கிற நம்ம ஹீரோ யுவான் டியான் கேங்க தான் காட்டுறாங்க. தண்ணீரை தெரியிற இவன் முகத்தை பாருங்க, எவ்வளவு கொடூரமா இருக்கு. இந்த 300 வருஷமா இந்த ராஜ்யத்துல ஏற்பட்ட பலவிதமான புயல்களுக்கு ஆதாரமா இருக்கிற ஒரே ஒரு ஜீவன் இவன் மட்டும்தான். இந்த ராஜ்யத்துக்கும் இவனுக்கும் என்ன சம்பந்தம், எதுக்காக 21 அரசர்களுக்கு இவன் சேவை செஞ்சான் அப்படிங்கறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா அதுக்கு முதல்ல இவன் பிறந்ததுல இருந்து என்ன நடந்துச்சுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை இப்ப நம்ம ஹீரோவே சொல்லி அவனோட கதையை அவனே சொல்ல ஆரம்பிக்கிறான். சு வம்சத்தோட ஆட்சி கால இறுதியில ராஜ்யத்தோட ரகசிய படைப்பிரிவா இருக்கக்கூடிய ஒரு புகழ்பெற்ற வம்சத்துல தான் நம்ம ஹீரோ பிறந்திருக்கான். இவன் பிறந்த அந்த ஒரு நாள் ஒரு மிகப்பெரிய பேரழிவுக்கும் இவனோட நீண்ட தனிமையான ஒரு வாழ்க்கைக்கும் ஆதாரமா இருந்துச்சு. ஏன்னா இவன் பிறந்த மறுகணமே இவனோட அப்பா அம்மா ஃபர்ஸ்ட் இறந்து போயிருக்காங்க. தென் அடுத்தடுத்து அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் சாக ஆரம்பிக்க ஏதோ இவன் ஒரு சபிக்கப்பட்டவங்கிற மாதிரி மக்கள்லாம் இவனை பார்த்திருக்காங்க. அப்ப இவனோட சித்தப்பாவா மாமாவான்னு தெரியல, அங்கிள் தான் சொல்றாங்க. இவருக்கு விதி மேலையும் கடவுள் மேலையும் அபார நம்பிக்கை இருக்கிறதுனால நம்ம ஹீரோவை அவர் கூடவே கூட்டிட்டு போய் அவங்களோட ரகசிய கலையெல்லாம் கத்து கொடுத்து நல்லபடியா வளர்க்க ஆரம்பிச்சிருக்காரு. இவனும் நல்லபடியா தான் இருந்திருக்கான். ஆனா இவனுக்கு ஒரு 15 வயசு இருக்கும்போது என்ன பிரச்சனைன்னு தெரியல, ஆள் திடீர்னு சுருண்டு விழுந்து மொத்தமா கோமா ஸ்டேஜுக்கே போயிட்டான். தென் அதே சமயம் இவங்களோட இந்த புனிதமான குருகுலத்துக்கு ஒரு மந்திரவாதி வந்திருக்காங்க. அவங்க காலடி வச்ச அடுத்த கணமே ஏதோ ஒரு வசியத்துக்கு கட்டுப்பட்டு நம்ம அங்கிளோட சீடர்கள்லாம் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் பயங்கரமா அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. இவரையுமே தாக்குறாங்க. அங்கிள் ஒரு பக்கம் என்ன நடக்குதுன்னு புரியாம அவங்கள கண்ட்ரோல் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அந்த கேப்ல இவரை போட்டு ஒரு பக்கம் பயங்கரமா டேமேஜ் பண்ண மனுஷன் சீடர்களை திருப்பி அடிக்க முடியாம பயங்கரமா அடி வாங்குறாருங்க. இப்ப அந்த மந்திரவாதி நேரா அங்கிள் கிட்ட வந்து அது எங்க இருக்குன்னு ஏதோ ஒரு வாழை பத்தி விசாரிக்க அது எப்பவுமே உனக்கு சொந்தமாகாதுன்னு சொன்னதும் இவர் மேல ஒரு கொடூரமான சூனியத்தை யூஸ் பண்றான். அதை யூஸ் பண்ண இவர் மொத்தமா அவனோட கண்ட்ரோலுக்கு போய்கிட்டு இருக்க இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னு அங்கிள் அவரோட ஃபுல் பவரை வெளியே கொண்டு வந்து அவரே தாக்கிக்கிட்டு அந்த இடத்துல அப்படியே இறந்து போறாரு. இதுக்கப்புறம் சில நாட்கள் கழிச்சு கோமால இருந்து கண்முழிக்கிற நம்ம ஹீரோ இங்க வந்து பார்க்கும்போது அந்த இடம் மொத்தமா பாலடைஞ்சு போய் புல் பூண்டெல்லாம் முளைச்சு கிடக்க, இன்னொரு பக்கம் அங்க இறந்து போன எல்லாரையுமே யாரோ ப்ராப்பரா அடக்கம் பண்ணிட்டு போயிருக்காங்க. இந்த உலகத்துல இவனுக்குன்னு இருந்த எல்லா உறவுகளுமே இப்ப அழிஞ்சு போச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் சொர்க்கத்தால நம்ம சபிக்கப்பட்டது தான். கடவுள்கள் மேல இவனுக்கு பயங்கரமான ஒரு கோபம் வருது. இதுக்கப்புறம் யார் கூடயாவது நெருங்கி பழகணும்னாலே இவனுக்குள்ள ஒரு பயம் வந்திருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா தனிமையை விரும்ப ஆரம்பிச்சிருக்கான். கடவுள்கள் மேல இருக்கிற கோபத்தினால அவங்களால உருவாக்கப்பட்ட விதி கூட விளையாடணும்னு முடிவு பண்ணி செங்கு போன் டிவைனேஷன் அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான கலையை ரொம்ப துரிதமா கத்துக்கிட்டு ஒரு அசாசினா மாறி இருக்கான். கடவுள் ஒருத்தரோட விதியை எந்த மாதிரி முடிவு பண்ணிருக்காருன்ற விஷயத்தை இவன் யாரை கொல்ல போறானோ அவங்களோட டேட் ஆஃப் பர்த்தை வச்சு அந்த செங்கு போன் டிவைனேஷன் கலை மூலமா தாங்க இவன் கண்டுபிடிக்கிறான். இவனுக்கு பணங்காசெல்லாம் முக்கியம் கிடையாது. யாருக்கெல்லாம் ரொம்ப கொடூரமா சாகணுங்கிற மாதிரி விதி இருக்கோ அவங்கள டார்கெட் பண்ணி கடவுளோட விதிக்கு எதிராக அவங்கள சாஃப்டா போட்டு தள்ளுறது மட்டும்தான் இவனோட வேலை. காசுக்காகவும் கொலை பண்ணுவான். ஆனா அந்த கொலைக்கான அமௌண்ட்டை வந்து பாத்தீங்கன்னா சாக போறவங்களோட அந்த போன் வெயிட்டை வச்சு தாங்க இவன் மெஷர் பண்றான். இப்படி இவனோட அசாசின் வாழ்க்கை ஒரு ரத்த சரித்திரமா அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது இவனோட 30 வயசுல ராஜ்யத்தோட எல்லையில இருக்கிற மாண்டேங்கிற ஒரு டவுனுக்கு போயிருக்கான். இந்த டவுன்ல இருக்கிற ஒரு ஏஜென்ட் லேடி கிட்ட அவளுக்காக ஒரு 10 பேரை போட்டு தள்ளுவேன்னு அவனுக்கு வாக்கு கொடுத்து ஆல்ரெடி 9 பேரை போட்டு தள்ளிட்டான். இப்ப கடைசியா கொள்ள வேண்டிய அந்த நபரோட டீட்டெயில தெரிஞ்சுக்கிறதுக்காக இங்க வந்திருக்கேன். ஊருக்குள்ள பஞ்சம் தலைவிரிச்சாடி இருக்கு. மக்கள்லாம் சோத்துக்கு வழி இல்லாம பிச்சை எடுக்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. இங்க இவன் பார்க்க வந்திருக்கிற அந்த ஃபீமேல் ஏஜென்ட் தாங்க நம்ம படத்தோட ஹீரோயின். கடந்த 15 வருஷமா யார் கூடயுமே நெருங்கி பழக பெருசா விருப்பம் இல்லாத நம்ம ஹீரோக்கு என்னமோ தெரியல இவளை பார்த்ததுக்கு அப்புறம் இவன் மேல ஒரு ஈர்ப்பு வந்திருக்கு. ஆனா தலைமை இதை பெருசா வெளியே காட்டிக்கல. யூஸ்வலா நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தரோட டேட் ஆஃப் பர்த்தை வச்சு தான் அவங்களுக்கான அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுவான். இதுக்கேற்ற மாதிரி ஹீரோயினும் இவங்க கிட்ட வந்து இவன் கடைசியா கொள்ள வேண்டிய அந்த டார்கெட்டோட டேட் ஆஃப் பர்த்தை சொன்னதும் இவன் அதுக்கு ஒரு அமௌண்ட்டை சொல்லி அதை வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்புறப்ப எதுக்காக ஒவ்வொரு முறையும் டார்கெட்டோட டேட் ஆஃப் பர்த்தை கேட்கறான்னு இவங்க கிட்ட விசாரிக்கிறா. இதுக்கு நம்ம ஹீரோவுமே அவன் கால்குலேட் பண்ற மெத்தட் அப்புறம் அவன் ரூல்ஸை பற்றிலாம் கொஞ்சம் வளவளன்னு பேசுவான். ஆனால் இந்த படத்தோட கான்செப்டில் அது வெறும் சின்ன பார்ட்டு தான், பெருசாக யூஸ் ஆகாது. அதனால் நம்ம இந்த விஷயத்தை அப்படியே ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ ஹீரோயின் இதெல்லாம் உண்மையா, எல்லாரோட மரணத்தையும் உன்னால் அவங்க டேட் ஆஃப் பர்த்தை வச்சு கணிக்க முடியுமாங்கிற மாதிரி கேட்கும்போது தன்னோட மரணத்தை மட்டும் தன்னால் கணிக்க முடியலங்கிற மாதிரி சொன்னதும் நல்லா என் காதில் பூ சுத்துறடான்னு சொல்லி காசை கொடுத்து அவனை அங்கேருந்து அனுப்பி வைக்கிறா. இவ என்னதான் ஒரு பக்கம் உசுர வியாபாரம் பண்ணுற ஏஜென்ட் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாலுமே இன்னொரு பக்கம் பயங்கர ஈடுபாட்டோட கஷ்டப்படுற மக்களுக்கெல்லாம் உதவி பண்ணிட்டு இருக்கா. அண்ட் அது போக நம்ம ஹீரோ கிட்டேயுமே நல்லபடியாக பழகிறதுனால தான் இவன் மேலே அவனுக்கு ஒரு ஈர்ப்பு
ஏற்பட்டிருக்கு. இது சூ வம்சத்தோட ஆட்சி கால இறுதிங்கிற விஷயத்த நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன். நம்ம ஹீரோ பிறந்த அந்த டேட்ல இருந்து இப்ப வர நாட்டுக்குள்ள புரட்சி விடுச்சு அங்கங்க பயங்கரமான கலவரங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அரசாங்கத்துக்கு எதிராக புரட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு கிளர்ச்சி கும்பலோட சண்டை போட்டு பயங்கரமா அடிபட்ட ஒரு ஜெனரலை வீரர்கள் சில பேர் அங்கிருந்த ஒரு கோயிலுக்கு தூக்கிட்டு வந்து பாதுகாப்பா வச்சிருக்காங்க. இவங்க வீரர்கள்ல பல பேர் புரட்சிக்காரங்கள்ட்ட மாட்டிக்கிட்டதுனால அவங்கள காப்பாற்றணும்னு ஜெனரல் இங்க துடியா துடிச்சுக்கிட்டு இருக்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, எண்ணிக்கையில நம்ம ரொம்ப கம்மியா இருக்கோன்ற மாதிரி வீரர்கள் சொல்லும் போது என்னால அவங்கள சாகவிட முடியாதுன்னு இந்த நல்ல மனுஷன் கத்தி எடுத்துக்கிட்டு விருட்டுன்னு கிளம்பவும் வீரர்கள்லாம் காலில் விழுத குறையா கெஞ்சுறாங்க. அப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்து நிக்கிறான். ஆக்சுவலா இந்த மனுஷன் தான் நம்ம ஹீரோயின் கடைசி டார்கெட்டா கொடுத்திருந்திருப்பா போல. அவரோட பேரை சொல்லி இங்க விசாரிச்சதும் என்னடா மரியாதை இல்லாம ஜெனரலையே பேர் சொல்லி கூப்பிடுறன்னு ஒரு வீரன் கத்தியோட முன்னாடி வரான். அவன் கத்தியோட பாஞ்சு வரப்ப ஹீரோ கொஞ்சமா அலட்டிக்காம அவங்ககிட்ட இருந்த ஒரு ஊசி எடுத்து அப்படி சுண்டி தாங்க விடுவான். அது அந்த கத்தி மேல பட்டதும் கத்தி தூள் தூளா சதறி அவன் ஒரு 10 அடி பறந்து போய் திரும்ப இந்த கோயிலுக்குள்ளேயே விழுந்துடுறான். படத்துல இந்த ஒரு சீனை பார்த்தாலே நம்ம ஹீரோ எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவன்ற விஷயத்த நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இப்ப ஜெனரலுமே அவன் தன்னை தான் கொல்ல வந்திருக்கான்ற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு நீ தேடி வந்த ஆள் நான் தான், நீ யாரு என்னன்னு விசாரிக்கும் போது நான் எதிர்காலத்தை சொல்லக்கூடிய ஒரு சாதாரண ஜோசியக்காரன்னு சொல்லி இவருக்கு 2 ஆப்ஷன் கொடுக்குறான். அதாவது ஒன்னு அவரை காப்பாத்திக்கிறதுக்காக அவரோட சேர்த்து அவரோட வீரர்களையும் இங்க பலி கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா ஒரு கௌரவமான சாவை அவரே அவருக்கு கொடுத்துக்கணும். இது ரெண்டுலயும் மாறாத ஒரு விஷயம், அவரோட சாவு கன்ஃபார்மா நடந்தே ஆகணும். என்னதான் இந்த இடத்துல வீரர்கள் இவருக்காக உயிரியே கொடுப்பேன்னு சொன்னாலும் தனக்காக அவங்கள பலி கொடுக்கறதுல ஜெனரலுக்கு துளி கூட விருப்பம் இல்ல. மனுஷன் கண்டிப்பா நம்ம ஹீரோ கொடுத்த 2வது ஆப்ஷன் தான் சூஸ் பண்ண போறாரு. இதை ஹீரோவுமே புரிஞ்சுக்கிட்டு சைலண்டா அங்க இருந்து கிளம்ப உண்மையாவே நீ யாருப்பான்னு விசாரிக்கும் போது நான் தான் ஜோசியக்காரன்னு சொன்னலன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்க இருந்து போய்கிட்டே இருக்கான். இதுக்கப்புறம் அப்படியே அங்க கட் பண்ணி தலைநகரத்துல இருக்கிற அரசரை தாங்க காட்டுறாங்க. வெளியே போர் மூண்டு ஊரே ஒரு பக்கம் கலவரம் ஆகிட்டு இருந்தா இந்த ஆள் இங்க உட்காந்து பொம்பளை பிள்ளைங்களுக்கு மேக்கப் போட்டு விட்டு இருக்காரு. இந்த இடத்துல ஒரு மந்திரவாதி பைத்தியம் பிடிச்ச பாட்டி நைட்டி போட்ட கணக்கா வித்தியாசமா டான்ஸ் ஆடிட்டு இருக்கான் பாத்தீங்களா. இவனை கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்ப நடந்துகிட்டு இருக்கிற போர்ல 100க்கும் மேற்பட்ட இவங்க வீரர்களை கொண்டு புரட்சிக்காரங்க ஒரு கிராமத்தையே கைப்பற்றி இருக்காங்க. இது போக இவங்க ஜெனரல் வேற கொல்லப்பட்டதுனால அவருக்கு அடுத்தபடியா லீ யுவான் அப்படிங்கிற ஒருத்தரை ஜெனரல் ஆக்கணுங்கிற மாதிரி ஒரு விசுவாசமான மந்திரி வந்து இங்க சொல்லிட்டு இருக்காருங்க. இந்த லீ யுவான் அப்படிங்கிறவரு இந்த கதையில ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர். மந்திரி இந்த யோசனையை சொன்ன மறுகணமே அங்க ஆடிக்கிட்டு இருந்த மந்திரவாதி இருக்கான்ல அவன் முன்னாடி சம்பந்தமே இல்லாம குபீர்னு நெருப்பு பிடிச்சதும் அதிர்ஷ்டத்துக்கான அறிகுறி வந்து இருக்கிறதா சொல்றான். அதுக்கப்புறம் அரசர் நேரம் மந்திரி கிட்ட வந்து அந்த லீ யுவானை தலைநகரத்துக்கு வர சொல்லி ஆர்டர் கொடுக்குறாரு. இவங்க பண்ற எதுவுமே மந்திரிக்கு சரியா படல. மனுஷன் கொஞ்சம் கலக்கத்தோடய அங்க இருந்து கிளம்புற சமயம் அரசர் இவரை கூப்பிட்டு படத்தோட ஸ்டார்டிங்ல எவனோ ஒரு சூனியக்காரன் நம்ம அங்கிள் கிட்ட ஒரு வாளை பத்தி விசாரிச்சான்ல, அதே மாதிரி அரசர் இந்த மந்திரி கிட்ட என்னோட வாளை கண்டுபிடிச்சிங்களான்னு கேட்டதும் இன்னமும் தேடிட்டு தான் இருக்கோன்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு. இவங்க தேடுறதும் அந்த சூனியக்காரன் தேடுறதும் ஒரே வாளா என்ன அப்படிங்கறதெல்லாம் நமக்கு கதை போற போக்குல தான் தெரியும். இப்ப அடுத்ததான் இந்த பக்கம் நம்ம ஹீரோவோட கதைக்கு வரும்போது இவன் கொல்றவங்க அரசனா ஆண்டியா தளபதியாங்கிறதெல்லாம் இவனுக்கு எப்பவுமே முக்கியம் இல்ல. இவனை பொறுத்தவரை எல்லாரோட உயிருமே ஒண்ணுதான். ஆனா கடைசியா கொண்ட அந்த தளபதி மாதிரியான சில நல்லவங்களை கொல்லும் போது இவனுக்குள்ள ஒரு வருத்தம் இருக்கும். இதுக்கு முன்னெல்லாம் இந்த மாதிரி ஃபீல் பண்றப்ப சரக்கடிச்சு சமாதானப்படுத்திப்பான். இப்ப கூடுதலா ஹீரோயினோட சிரிப்பும் இவனுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்குன்னு சொல்லிட்டு அவகிட்ட மீதி பேமெண்ட்டை வாங்குறதுக்காக அந்த மாண்டே கிராமத்துக்கு திரும்ப வரான். இவனை பார்த்ததும் ஹீரோயினுமே இவனுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துட்டு காலையில குதிரைக்கு வச்ச கொள்ளுக்கும் தண்ணிக்கும் காசு பிடிச்சிக்கிட்டு தான் சொல்றா. ஹீரோக்கு இதெல்லாம் ஒரு செல்லமான விளையாட்டு மாதிரி தெரியுது. நம்ம ஹுவான் வந்து சொந்தமா ஒயின் ரெடி பண்ணி அதை வியாபாரம் பண்ற தொழில் தாங்க இங்க பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்ப நம்ம ஹீரோ ஒயின் வாங்குற சாக்கில் அவளை சைட் அடிக்கலாம்னு உள்ள போறப்ப ஹீரோயினுக்கும் இவன் மேல ஒரு அஃபெக்ஷன் இருக்கிற விஷயம் அவ கண்ணை பார்த்தாலே நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. இந்த இடத்துல அவகிட்ட பேச்சு கொடுத்து அவ எங்க பிறந்தா எங்க வளர்ந்தான்னு ஹீரோ பல டீட்டெயில் விசாரிக்கிறான். அவளும் அதை சொல்லிக்கிட்டே ஒயினை ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்க. ஃபைனலா நம்ம 2 பேரும் ஒரே ஊர்ல இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கோன்ற மாதிரி பயபல பயங்கரமா அசல் வலிறான். அப்ப ஹீரோயின் நமக்குள்ள இருந்த டீல் இன்னையோட முடிஞ்சு போச்சு, எனக்காக கடைசியா ஒரு ஃபேவர் பண்ணுவியாங்கிற மாதிரி கேட்டு இவங்கிட்ட ஒரு டேட் ஆஃப் பர்த்தை சொல்றா. இவன் அதை கேட்ட மறுகணமே தன்னால அதை பத்தி கணிக்க முடியலன்னு சொல்லி நைஸா அங்க இருந்து நழுவு பாக்குறான். ஆனா ஹீரோயின் அந்த நபர் இன்னும் எவ்வளவு நாள் வாழ்வாங்கன்னு மட்டும் சொல்லுங்கிற மாதிரி கொஞ்சம் கெஞ்சி கேட்க இவனும் வேற வழி இல்லாம இன்னும் 10 நாள் அந்த நபர் கொல்லப்பட போறாங்கன்ற மாதிரி சொல்றான். ஆக்சுவலா அவ சொன்ன அந்த டேட் ஆஃப் பர்த்தே அவளோடதுதான். இந்த விஷயம் நம்ம ஹீரோவுக்கும் தெரியும். அப்படின்னா இன்னும் 10 நாள்ல ஹீரோயின் சாக போறாளா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா, இன்னும் 10 நாள்ல அவளோட விதி முடிய போகுது. இந்த மாதிரி விதியெல்லாம் நம்ம ஹீரோ ஒரு சாபமா பார்த்து மறுபடியும் சொர்க்கத்து மேலதாங்க கோவப்படுறான். தன்னோட மரணத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவ ஒரு பக்கம் வேதனைப்படுறது மட்டும் இல்லாம இவன் ஒரு பக்கம் பயங்கரமா வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் அங்க இருந்த ஹோம்லெஸ் பீப்புளுக்கு எல்லாம் வீட்டுக்குள்ள இருந்த ஒயின் துணிமணி எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்து அவங்கள பயங்கரமா சந்தோஷப்படுத்திக்கிட்டு இருக்க. இங்க நம்ம ஹீரோ வேற ஒரு பக்கம் அவளை ஏக்கத்தோட பாத்துக்கிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் இவனுக்காக ஒரு பாட்டு பாட போறதா சொல்றா. ஆக்சுவலா அந்த பாட்டை வந்து இவனோட அம்மாக்காக இவங்க அப்பா கடைசியா பாடி இருந்திருப்பாரு. இப்ப அந்த பாட்டை இவனுக்கு டெடிகேட் பண்றதா சொல்லி நம்ம ஹீரோயின் அவளோட இனிமையான குரல்ல பாட ஆரம்பிக்க அங்க இருந்த மக்கள் உள்பட எல்லாருமே அதை ரசிச்சு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் அடுத்த நாள் குதிரை சத்தம் கேட்டு விசுக்குன்னு கண்முழிக்கிற நம்ம ஹீரோ அவ சாக போற விஷயம் தெரிஞ்சதுல இருந்து என்ன பண்றதுன்னு புரியாம கொஞ்சம் குற்ற உணர்ச்சியோட ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ஒரு குதிரையில ஏறி அப்படியே அந்த ஊரை விட்டு கிளம்புற மாதிரி காட்டுறாங்க. தென் கட் பண்ணி அடுத்ததா இந்த நாட்டோட கவர்னரோட மாளிகையை காட்டும் போது அந்த இடத்துக்குள்ள நம்ம ஹீரோயின் ரகசியமா ஊடுருவி போய்கிட்டு இருக்கா. ஒவ்வொரு இடமா ஏதோ தேடிக்கிட்டே இவ பாட்டுக்கு ஒரு இடத்துக்குள்ள போகும்போது அங்க இருந்த வீரர்கள் இவளை பார்த்துட்டு அப்படியே சுத்து போட்டுறாங்க. நம்ம ஹீரோயின்ட்ட வித்தியாசமான ஒரு கத்தி இருக்குங்க. யூஸ்வலா கத்தி நேரா தானே இருக்கும், ஆனா இவளோட கத்தி லைட்டா வளையுது.
அதோட அந்த கத்திக்கு மந்திர சக்தி இருக்கிற மாதிரி தெரியுது. இவ புறையில இருந்து அதை உருவும் போதே அதுல இருந்து வரக்கூடிய ஒரு ரீங்கார சத்தம் சுத்தி இருந்த வீரர்களை பயங்கரமா கதற விடுது. அடிக்கடி கத்திய உரைக்குள்ள சொருகிட்டு திரும்ப அதை ஒரு மாதிரி உருவியே அங்க இருந்த எல்லாரையும் சிதற விடுறா. அப்ப இந்த இடத்தோட கவர்னரா தளபதியான்னு தெரியல, அவரோட பையன் இவளை அம்பு விட்டு கொல்ல பார்க்க அப்படியே ஜம்ப் பண்ணி விட்டத்துக்கு போய் எஸ்கேப் ஆக பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு வெள்ள முடிக்காரன் வந்து இவளை லாக் பண்றான். இந்த வெள்ள முடிக்காரனும் நம்ம ஹீரோ மாதிரியே ஒரு புகழ் வாய்ந்த வம்சத்தை சேர்ந்தவன். இப்ப இவன் நம்ம ஹீரோயினை கைது பண்ணதும் அந்த இடத்துக்கு லீ யுவான்னு அந்த விஸ்வாச தளபதி சொன்ன அந்த கமாண்டர் வராருங்க. இதுக்கு முன்ன ஹீரோயின் அம்பு விட்டு கொல்ல பார்த்தது கூட இவரோட பையன் தான். இங்க இருக்கிற எல்லாருமே நல்லவங்க தான். ஆனாலும் ஹீரோயின் எதுக்காக இந்த இடத்துக்குள்ள ரகசியமா வந்து அட்டாக் பண்ண பார்த்தாங்கிற விஷயத்த நம்ம அடுத்த சீன்ல பார்க்கலாம். இப்ப இவளை இங்க இருந்து கைது பண்ணி கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் அந்த லீ யுவானோட பையன் அப்புறம் அந்த வெள்ளமுடிக்காரனும் தனியா பேசிக்கிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. இந்த வெள்ளமுடிக்காரனும் நம்ம ஹீரோ மாதிரியே எதிர்காலத்தை கணிக்கிற வேற ஒரு கலையில கை தேர்ந்தவன். இப்ப இந்த இடத்துல புரட்சிக்காரங்களை அடக்கிறது சம்பந்தமா வடக்கு நோக்கி போக சொல்லி இவங்க அப்பாவுக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கும் போல. அதை பத்தி இந்த லீ யுவானோட பையன் இந்த இடத்துல சொன்னதும் எதுக்கும் கொஞ்சம் உசாரா இருங்க, ஏதோ தப்பு நடக்க போற மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு வெள்ளமுடிக்காரன் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அவங்ககிட்ட இருக்கிற ஒரு மந்திர சக்கரம் பயங்கரமா சுத்துது. அப்ப இன்னொரு பக்கம் அந்த லீ யுவான் நம்ம ஹீரோயினை விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறத காட்ட இங்க தாங்க இவ எதுக்காக இந்த இடத்துக்கு வந்தாங்கிற விஷயம் நமக்கு தெரிய வருது. ஆக்சுவலா இவர மாதிரி கமாண்டர்லாம் எவ்வளவோ போர்களில் கலந்துக்கிட்டு பல ஊர்களை அழிச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இவர் நடத்தின தாக்குதல்ல இவளோட மொத்த குடும்பமும் அழிஞ்சிருக்கும் போல அதுக்கு பழிவாங்க தான் இங்க வந்திருக்கா. இந்த கமாண்டர் உண்மையாவே ரொம்ப நல்ல மனுஷங்க. போர் தர்மப்படி இவர் செஞ்சது சரியாவே இருந்தாலும் இவகிட்ட மனசார மன்னிப்புலாம் கேட்டு அவளை அங்கிருந்து கூட்டிட்டு போக சொல்ல சடனா அந்த வீரர்கள் 2 பேருமே செத்து கீழே விழுகிறாங்க. என்னடா அதுன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தாங்க இவளை காப்பாத்துறதுக்காக இங்க வந்திருக்கான். இப்ப இவரோட பின் தலையிலுமே ஒரு ஊசியை சொருகி லீ யுவானை அசைய முடியாத மாதிரி அப்படியே முட்டி போட வைக்க நம்ம ஹீரோயின் கொஞ்சம் கூட யோசிக்காம கத்தி எடுத்து அவரோட அல்லையிலேயே சொருகிறா. இவளோட இந்த ரிவெஞ்சுக்கு உதவி பண்ணதுல நம்ம ஹீரோக்குமே ஒரு மாதிரி குதூகலமா தான் இருந்திருக்கு. இதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் வேக வேகமா அங்கிருந்து வெளியே வரும்போது கரெக்டா வெள்ள முடிக்காரன் வந்து குறுக்க நிக்கிறான். இது போக வீரர்களும் வழக்கம் போல வந்து இவங்களை சுத்து போட்டுறாங்க. இப்ப அந்த இடத்துக்கு வந்த லீ யுவானோட பையன் தன்னோட அப்பா கத்தி குத்துப்பட்டு கிடக்கிறத பார்த்துட்டு எனக்காக அவங்கள உயிரோடவோ இல்ல புணமாவோ பிடிங்கன்ற மாதிரி வெள்ள முடிக்காரனுக்கு ஆர்டர் கொடுக்க அடுத்த கணம் நம்ம ஹீரோவும் அவனும் சண்டைக்கு தயாராகிறாங்க. இவங்க 2 பேரோட வம்சத்துக்கான கலையுமே ரொம்ப சக்தி வாய்ந்தது. இப்ப ஹீரோ கையில அனல் பறக்க அவனை அட்டாக் பண்ண போறப்ப அவன் அதுல இருந்து அப்படியே மிஸ் ஆகிக்கிட்டே இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் வீரர்கள் கூட பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவோட வேகத்துக்கு ஈக்குவலா அந்த வெள்ள முடிக்காரனுமே அந்த இடத்துல அவன் கூட சூப்பரா சண்டை போடுறான். ஒரு கட்டத்துல ஹீரோ ஃபுல் பவரோட நேருக்கு நேரா குத்த வரும்போது இவனும் நேருக்கு நேரா கத்தியோட வேகமா போறான். ஆனா கத்தி நம்மளோட கையில பட்டுமே சின்ன கீரல் கூட இல்லாம அவன் 10 அடி பறந்து போய் விழுக இது டிஎன் வம்சத்தோட கலை தானே அவன் கரெக்டா கேட்டுட்டு அதுக்கப்புறம் சண்டை சூடு பிடிக்கிற விதமா அவன் கத்தியோட பயங்கரமா ரெடி ஆயிட்டு இருக்கான். வெள்ள முடிக்காரன் கத்தியை வச்சு என்னதான் நம்மால் கூட பயங்கரமா வித்த காட்டினாலுமே அந்த கத்தியால நம்ம ஹீரோக்கு சின்ன சேதாரம் கூட ஆக மாட்டேங்குது. 2 பேரும் மின்னல் வேகத்துல விதவிதமா டெலிபோர்ட் ஆகி அசுர வேகத்துல சண்டை போட்டுக்கிறாங்க. இந்த இடத்துல ஹீரோயின் ஒரு பக்கம் வீரர்களை சமாளிக்க முடியாம பயங்கரமா தடுமாறிக்கிட்டு இருக்கும்போது அந்த லீ யுவானோட பையன் இருக்கான்ல அவன் ஒரு வில்லையும் அம்பையும் எடுத்துட்டு வந்து அவளை கொல்ல பாக்குறான். ஆக்சுவலா நம்ம ஹீரோயினோட விதிப்படி அவ சாக வேண்டிய டைம் இதுதான். ஆனா அவளோட விதியை மாத்திர விதமா ஹீரோ குறுக்க பூந்து அந்த அம்பை கையில பிடிச்சது மட்டும் இல்லாம அடுத்த கணமே மின்னல் வேகத்துல போய் கமாண்டர் பையனோட சங்க பிடிச்சி லாக் பண்ண வெள்ள முடிக்காரனே இவன் கழுத்துல கத்திய வைக்கிறான். பட் இந்த கத்தியை வச்சு எதுவும் பண்ண முடியாதுங்கிற விஷயம் அவனுக்கே தெரியும். இப்ப ஹீரோயின் அங்க இருந்து போக சொல்றப்ப என்ன பத்தி கவலைப்படாதீங்கன்னு இந்த கமாண்டர் பைய குரல் கொடுக்க அப்படியே சங்க பிடிச்சி இன்னொரு நசுக்குனதும் அதை பார்த்து வெள்ள முடிக்காரன் பதறி போய் ஹீரோயின் அங்க இருந்து போக விட சொல்றான். தென் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட அவன் அங்கிள் பேரை கரெக்டா சொல்லி நீயும் யுவான் குடும்பத்தை சேர்ந்தவன் தானான்னு கேட்கும்போது அப்படியே கமாண்டர் பையனை கீழே விட்டுவிட்டு இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியுங்கிற மாதிரி நம்ம ஹீரோ அதிர்ச்சியாக இவனோட மாஸ்டரும் ஹீரோவோட அங்கிளும் நெருங்கிய நண்பர்கள்னு சொல்றான். இதை கேட்டதுமே இவனோட மாஸ்டர் யாருங்கிற விஷயம்லாம் நம்ம ஹீரோக்கு தெளிவா புரிஞ்சு போகுது. அங்க இருந்த வீரர்களை பார்த்து இவனும் நம்மள் தாங்கிற மாதிரி சொல்லி வெள்ளையை அவங்களை அனுப்புனதும் உள்ள குத்துப்பட்டு கிடக்கிற கமாண்டர் இன்னமும் உயிரோட இருக்கிறதா நம்ம ஹீரோ சொல்றான். இதுக்கப்புறம் இந்த அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் இருக்குல்ல அந்த மெத்தட்ல நம்மளே அவருக்கு வைத்தியம் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி அதிகாரிங்க பிளஸ் அரசாங்க விஷயத்துல தலையிடக்கூடாதுங்கிறது தான் இவனோட முதல் ரூல். ஆனா இவனோட யுவான் குடும்பத்தை மொத்தமா படுகொலை பண்ணிருக்காங்கல்ல அதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்ப இந்த கமாண்டருக்கு உதவி பண்ணிட்டு இருக்கான். இந்த இடத்துல அவரோட பையன் வேற ஒரு பக்கம் அவர் பொழைப்பார மாட்டாரான்னு ஒரு மாதிரி பதட்டத்துல இருக்க எல்லாம் அவரோட விதிப்படி தான் நடக்கும்னு சொன்னதும் ஐயோ டேடின்னு அவன் ஒரு பக்கம் பதறிக்கிட்டு இருக்கான். இப்ப ஹீரோக்கு எதனால இவனோட யுவான் வம்சத்தையே மொத்தமா படுகொலை பண்ணாங்கன்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். இதை பத்தி வெள்ளையங்கிட்ட விசாரிக்கிறப்ப எல்லாம் அந்த வாளுக்காக தான் சில பெயிண்டிங்ஸ் எல்லாம் காட்டி இந்த இடத்துல நிறைய விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறான். இவன் காட்டுற பெயிண்டிங்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஒரு வால், ரெண்டாவதா ஒரு ஈச்ச மரம் அண்ட் கடைசியா வால் நட்சத்திரங்கள் இருக்கிற மாதிரி ஒரு 3 பெயிண்டிங்ஸ் இருக்கு. இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் பாக்குறப்ப நம்மால் கோமால இருந்தான் பாத்தீங்களா அந்த சமயத்துல அவனோட கனவுல பார்த்த மாதிரியே இந்த இடத்துல ஃபீல் ஆகிருக்கு. இவன் மயங்கி விழுந்த மறுகணமே வேற ஒரு உலகத்துக்குள்ள போய் லேண்ட் ஆயிருக்கான். அந்த இடத்துல வானத்தையும் பூமியும் தவிர வேற எதுவுமே இல்ல, வெறும் பொட்டல் காடா இருந்திருக்கு. இவனும் என்ன பண்றதுன்னு புரியாம அப்படியே பொடி நடையா ரொம்ப தூரம் நடந்து போறப்ப அந்த இடத்துல தான் ஒரு ஈச்ச மரத்தை பார்த்திருக்கான். தென் ரொம்ப ஆர்வமா அதுல இருந்த பழங்களை பறிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது அந்த மரத்துல பெயிண்டிங்ல இருக்கிற அதே வால் தொங்கிக்கிட்டு இருந்திருக்கு. இது போக அன்னைக்கு நைட்டே வானத்துல ஏகப்பட்ட வால் நட்சத்திரங்கள் போறதையும் பார்த்திருக்கான். சோ இது மூலமா இவனுக்கும் அந்த பெயிண்டிங்கும் ஒரு தொடர்பு இருக்கிற விஷயம் புரிஞ்சு போகுது. அப்படின்னா இன்னொரு பக்கம் அந்த பெயிண்டிங்கை வரைஞ்சதே நம்ம ஹீரோ தான் ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறாங்க. இவன் கோமால இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் கண் முழிச்சு அவனோட விரல அவனே கடிச்சுக்கிட்டு ரத்தத்திலேயே அந்த பெயிண்டிங்ஸை
வரைஞ்சிருக்கான். இப்ப அந்த வால் கூட பாத்தீங்கன்னா நம்ம வெள்ளையங்கிட்ட தாங்க இருக்கு. இதுக்கு இவங்களாவே டிராகன் அபிஸ்னு ஒரு பேரை வச்சு இந்த உலகத்துல அமைதியை காப்பாத்துறதுக்காக உண்மையான அரசனுக்கு இது உதவியா இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த ஒரு வாளுக்காக இப்ப வர நாட்டுக்குள்ள பஞ்சமும் போரும் தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு. இவங்க அரசர் உட்பட பல பேர் இந்த வாளை அடையறதுக்காக வலை வீசி இந்த உலகம் முழுக்க தேடிக்கிட்டு இருக்க. அது தகுதியானவங்க கிட்ட தான் இருக்கணும், தப்பான கைக்கு போயிடக்கூடாதுன்னு இதை பாதுகாக்கிற பொறுப்பை நம்ம ஹீரோவோட அங்கிள் கிட்ட கொடுத்திருந்திருக்காங்க. அந்த விஷயத்தை எவனோ ஒரு சூனியக்காரன் எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு படத்தோட ஸ்டார்டிங்ல அந்த வாளுக்காக நம்ம ஹீரோவோட டியான் கேங் வம்சத்தையே மொத்தமா அழிச்சுட்டான். இப்ப ஹீரோவோட கேள்விக்கான பதில் கிடைச்சிருச்சு. ஆனா அந்த வாள் இவங்கிட்ட எப்படி வந்துச்சுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, அதுக்கான விளக்கமும் இந்த இடத்துல தான் கொடுக்குறாங்க. நம்மால் திடீர்னு நோய்வாய்ப்பட்டு மயங்கின சமயத்துல எங்க செத்துக்கிட்டு போயிட்டானோன்னு பயந்து போய் இவனோட அங்கிள் நம்ம வெள்ளையனையும் அவனோட மாஸ்டரையும் அந்த இடத்துக்கு வர வச்சிருக்காரு. அப்ப இவனை செக் பண்ணி பார்த்த மாஸ்டர் இவன் என்ன சாகலன்னோ சமீபத்தில் ஏற்பட்ட சூரிய கிரகணம் இவனோட விதியை மாத்திருக்குன்ற மாதிரி சொன்னப்ப அந்த இடத்துல சின்ன பையனா இருந்த வெள்ளையன் நம்மால் வரைஞ்ச பெயிண்டிங் எல்லாம் பார்த்துட்டு அதை பத்தின பல தகவல்களை சொல்ல ஆரம்பிச்சிருக்கான். அந்த பெயிண்டிங்ல இந்த வாழை தவிர ஒரு ஈச்ச மரம் அப்புறம் ஏகப்பட்ட வால் நட்சத்திரங்கள் இருக்கிற மாதிரி 2 பெயிண்டிங் இருக்குல்ல, அதை வச்சு நம்ம வெள்ளையன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா அந்த ஈச்ச மரத்துல மொத்தம் 21 பழங்கள் இருக்கிறத நோட் பண்ணி அந்த 21 பழங்களும் 21 அரசர்களை குறிக்குதுங்கிற மாதிரி டீகோட் பண்ணியிருக்கான். தென் அடுத்ததான் அந்த வால் நட்சத்திரத்துல மொத்தம் 36 நட்சத்திரங்கள் இருந்திருக்கு. அந்த 36ல 35 நட்சத்திரங்கள் அப்படியே டிராவல் பண்ணி போய் மறையுது, ஒரு நட்சத்திரம் மட்டும் அப்படியே மின்னிக்கிட்டு இருக்கேன். அதை பாயிண்ட் அவுட் பண்ணி அந்த வால் நட்சத்திரம் வேற யாரும் இல்லை நம்ம ஹீரோ தாங்கிற மாதிரி சொல்லி இருந்திருக்கான். இதை கேட்ட மாஸ்டர் எங்க அங்கிள் இதெல்லாம் கேட்டு பயந்து போயிடுவாரோன்னு அவனை அப்படியே ஸ்டாப் பண்ணியிருந்திருக்கேன். அந்த இடத்துல தான் நம்மளோட அங்கிள் இவனையும் அந்த வாளையும் இவங்களோட பொறுப்புல கொடுத்துருந்திருக்காரு. தென் அதுக்கப்புறம் தான் அந்த சூனியக்காரன் வந்து இவங்களை தாக்கப்பட்டப்ப தகவல் கொஞ்சம் லேட்டா தெரிஞ்சுக்கிட்டு இவங்க அந்த இடத்துக்கு போயிருந்திருக்காங்க. ஆனா இவங்க போறதுக்குள்ள அந்த இடத்துல எல்லாமே நடந்து முடிஞ்சு போயிருந்திருக்கு. ஹீரோ மயக்கம் தெளிஞ்சப்ப யாரோ அவங்கள ப்ராப்பரா அடக்கம் பண்ண மாதிரி தெரிஞ்சதுல அந்த வேலையெல்லாம் கூட இவங்க தான் பார்த்துருப்பாங்க. அதுக்கப்புறம் சடனா ஒரு நாள் நம்ம ஹீரோவுமே திடீர்னு காணாம போயிருந்திருக்க. அப்ப இருந்து இப்ப வர ஒரு 15 வருஷமா நம்ம வெள்ளையனும் அவனோட மாஸ்டரும் இவனை தான் தேடிட்டு இருந்ததா சொல்றான். இப்ப இதை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ அவன் கனவுல நடந்த ஒரு முக்கியமான சம்பவத்தை சொல்றான். இவன் நட்சத்திரத்துல கண்முழிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஈச்ச மரத்துக்கிட்ட இருந்து ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி ஒரு குகையை ரீச் பண்ணியிருக்கான். அப்ப அந்த இடத்துல ஒரு வித்தியாசமான கல் இருந்திருக்கு. நட்சத்திரத்துல கண்முழிக்கும் போது கூட நம்ம ஹீரோ அந்த கல்லு மேல தாங்க கண்முழிச்சிருந்திருக்கான். இப்ப இந்த விஷயத்த சொன்னதுமே வெள்ளையனோட மாஸ்டர் அந்த கல்லை பத்தி கூட இவங்கிட்ட சொல்லியிருந்திருப்பார் போல. அது ஒன்றும் சாதாரண கல் இல்ல, விண்வெளியில இருந்து வந்த ஒரு சக்தி வாய்ந்த கல்லுங்கிற மாதிரி சொல்றான். ஆக்சுவலா கோமால இருந்த நம்ம ஹீரோ குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் இறந்து போனதுனால தான் அந்த ஆஃப்டர் வேர்ல்டுக்கே போயிருந்திருக்கான். அதுக்கப்புறம் அந்த கல் தான் இவனுக்கு உயிர் கொடுத்து திரும்ப வர வச்சிருக்குன்ற விஷயம் இவனுக்கு தெளிவா புரிஞ்சு போக அந்த கல் இருக்கிற குகைக்கு போனா கண்டிப்பா இங்க உயிருக்கு போராடிட்டு இருக்கிற கமாண்டரை கூட காப்பாற்ற முடியுங்கிற மாதிரி பயங்கர பரபரப்பா பேசிட்டு இருக்கான். இதை கேட்டு இப்ப கமாண்டரோட பையன் ஒரு பக்கம் உண்மையாவே எங்க அப்பாவோட விதி என்ன, எதுக்காக இந்த மாதிரிலாம் நடக்குதுங்கிற மாதிரி கேட்கும்போது சொர்க்கத்தோட உண்மையான வாரிசே உங்க அப்பா தான், அவர் தான் இந்த டிராகன் அபிசிங்கிற வாளுக்கே மாஸ்டர். நம்ம ஹீரோ வரைஞ்ச ஈச்ச மரத்துல இருக்கிற 21 பழங்களுக்கான அர்த்தம் உங்க வம்சத்துல வரப்போற அடுத்த 21 வாரிசுகள் தான் இந்த பூமியை ஆள போறாங்கன்னு சொல்லுவான் பாருங்க. அதை கேட்டு அவனுக்கு ஒரு பக்கம் அப்படியே புல்லரிச்சு போகும். இந்த பூமியை ஆள்றதுக்கு சொர்க்கத்தால தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் நம்ம கமாண்டர். சோ இப்ப அதை நிறைவேற்றணும் அப்படின்னா அந்த எரிக்கல் இருக்கிற குகையை கண்டுபிடிச்சாகணும். இதை பத்தி வெள்ளையன் பேசிக்கிட்டு இருக்கும் போதே நம்மால் அங்கிருந்து நைசா நழுவ பார்க்க ஐயோ எங்கேயா போறேன்னு கேட்டா இவன் அங்கிளை கொண்டு அந்த சூனியக்காரனை தேடி போக போறதா சொல்றான். ஆக்சுவலா இவனுக்காகவும் அந்த புனித வாளை காப்பாத்துறதுக்காகவும் தான் அங்கிள் உசிரையே விட்டு இருந்திருக்காரு. அதை வெள்ளையன் அந்த இடத்துல சொல்லி அவரோட நோக்கத்தை நம்ம நிறைவேற்றணுங்கிற மாதிரி சொல்லும் போது நான் இங்க வந்ததே அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக மட்டும்தாங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல அவளோட விதி முடிஞ்சு போச்சுன்னு தெரிஞ்சுமே சொர்க்கத்தோட சட்டத்தை மீறி நீ அவளை காப்பாத்திருக்க, விதியை வெல்ல எவனாலையுமே முடியாதுங்கிற மாதிரி அவன் சொன்னதும் நீ முயற்சி பண்ணலங்கிறதுக்காக என்னால முடியாதுன்னு சொல்லாதுன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்கிருந்து போய்கிட்டே இருக்கான். இதுக்கப்புறம் இவன் ஹீரோயினை பல இடங்கள்ல தேடி பார்க்க அவ எங்க போனானே தெரியல. இப்ப அடுத்ததான் இந்த படத்தோட ஒரு முக்கியமான கேரக்டரை காட்டுறாங்க. அதாவது படத்தோட மெயின் வில்லனையே பாதி படத்துக்கு அப்புறம் தாங்க காட்டுறாங்க. இந்த இடத்துல இவனை பாக்குறதுக்காக அரசர் கூட ஜோசியை பாக்குறன்ற பேர்ல ஒருத்தன் வித்தியாசமா ஆடிட்டு இருந்தான்ல, அவன் இந்த இடத்துக்கு வந்து அரசரோட திட்டத்தெல்லாம் இன்ஃபர்மேஷனா கொடுத்துக்கிட்டு இருக்க. வில்லனை பார்க்க யாரோ ஒரு பொண்ணு வந்திருக்கிறதா ஒரு வீர வந்து சொல்லிட்டு போறான். வந்திருக்கிற அந்த பொண்ணு வேற யாரும் இல்லைங்க, நம்ம ஹீரோயின் தான். இவளை பார்த்ததும் நீ எதுக்காக இங்க வந்திருக்குன்ற மாதிரி விசாரிக்கும் போது இவன் கூட ஒரு டீல் போட வந்திருக்கிறதா சொல்றா. ஆக்சுவலா ஹீரோயின் இவனுக்காக தான் நம்ம ஹீரோவை வச்சு ஒரு 10 பேரை போட்டு தள்ளி இருந்திருப்பா போல. இப்ப வில்லனுமே அதை சொல்லி நமக்குள்ள இருந்த டீல்லாம் முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் பேச என்ன இருக்குன்ற மாதிரி கேட்கும்போது இவன் தேடிக்கிட்டு இருக்கிற வாள் எங்க இருக்குன்னு தனக்கு தெரியும்னு சொல்லி அதுக்கு ஃபேவரா தனக்கு வேண்டிய ஒருத்தரை காப்பாத்தணுங்கிற மாதிரி கேட்டதும் வில்லனுமே அதுக்கு ஓகே சொல்ற மாதிரி தான் தெரியுது. இதுக்கப்புறம் அடுத்த சீனே ஒரு படையோட வந்து நம்மளுங்க இருக்கிற இடத்த செக் பண்ணி பார்க்க ஏற்கனவே அங்கிருந்து கிளம்பி இருப்பாங்க போல. அவங்க இப்ப எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மந்திரவாதி இருக்கான்ல அவன் ஏதோ ஒரு சூனியத்தை ரெடி பண்ணி நம்ம ஹீரோயின் அந்த கமாண்டரை குத்துனப்ப அவளோட கத்தியில ரத்தம் படிஞ்சிருக்கும்ல அந்த ரத்தக்கரையை வச்சு அவங்க இருக்கிற லொகேஷனை ட்ரேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்ப அந்த பக்கம் நம்ம ஹீரோவுமே வெள்ளையன் கூட சேர்ந்து கமாண்டரை புழைக்க வைக்கிறதுக்காக அந்த எரிக்கல் இருக்கிற குகையை நோக்கி வேக வேகமா போய்கிட்டு இருக்கேன். இவனுக்கு உயிர் கொடுத்த மாதிரி கமாண்டர் அது காப்பாத்துமா என்னங்கிறது இவனுக்கே கன்ஃபார்மா தெரியல. இருந்தாலும் அந்த வாளுக்காக இவன் அங்கிள் உயிர் தியாகம் பண்ணாரு பாத்தீங்களா, அவரோட லட்சியத்துக்காக இதை செஞ்சாகணுங்கிற மாதிரி முடிவெடுத்திருக்கான். ஃபைனலா அந்த குகை இருக்கிற மலைக்கு போய் கமாண்டர் அந்த எரிக்கல் மேல படுக்க வைக்க இவங்க எதிர்பார்த்த மாதிரி எதுவுமே நடக்கல, ஒரே நிசப்தமா இருக்கு. சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம்னு மணிக்கணக்கா காத்து
மாத்திருக்காங்க. அப்ப கூட எதுவுமே நடக்கல. கமாண்டர் செத்த போன மாதிரி கிடக்காரு. இந்த இடத்துல ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுது போல. இப்ப கமாண்டரோட பையன் இதை பொறுத்துக்க முடியாம, எப்பா எனக்கு என்னமோ இது வேலை செய்யற மாதிரி தெரியல, நான் பேசாம அப்பாவை டாக்டர் கிட்ட தூக்கிட்டு போறேன்னா அவர் அங்க இருந்து தூக்க பார்க்க சடனா குகைக்கு மேல ஏதோ வெடிப்பு ஏற்படுது. என்னடான்னு பார்த்தா வில்லன் தாங்க ஆளுங்களோட அங்க வந்திருக்கான். இவன் கூட நம்ம ஹீரோயின் இருக்கிறத பார்த்து நம்மால் ஒரு பக்கம் அதிர்ச்சியானா, எந்த கமாண்டர் கொல்றதுக்காக தனக்கு உதவி பண்ணானோ அதே கமாண்டரை காப்பாத்துறதுக்காக இப்ப இந்த குகைக்கு வந்திருக்கான் பாத்தீங்களா. அதை பார்த்து அவளுக்கு ஒரு பக்கம் பயங்கர ஷாக்கு. இப்ப ஹீரோ அவகிட்ட உன்னோட ரிவெஞ்ச் எப்பயோ கம்ப்ளீட் ஆகி போச்சு, கமாண்டர் இப்ப உயிரோடு இல்லைங்கிற மாதிரி சொல்லும் போது இவ வில்லன் கிட்ட நமக்குள்ள இருந்த டீல்ல ஒரு சின்ன சேஞ்ச், எனக்கு அந்த கமாண்டரோட தலை தான் வேணுங்கிற மாதிரி கேட்டதும் அவரோட பையனையுமே சேர்த்து கொள்ளணுங்கிற மாதிரி அவன் ஒரு பக்கம் ஆர்வமா பேசிட்டு இருக்கான். இப்ப வில்லனோட ஆளுங்க இவங்களை சுத்து போட்டு தாக்கிறதுக்கு தயாரா இருக்க, நம்ம வெள்ளையும் சும்மா களத்துல பூந்து மின்னல் வேகத்துல அவங்க எல்லாரையுமே பறக்க விடுறான். அப்ப வில்லன் கூட இருக்கிற அந்த மந்திரவாதி சைலண்டா இவனை சம்பவம் பண்றதுக்காக ஒரு ஊசியை வீச, நம்மால அதை நோட் பண்ணி சரட்டுன்னு இவனோட ஊசியை வீசி அதை மொத்தமா காலி பண்ணுவான் பாருங்க. அதை பார்த்து இவனையுமே சேர்த்து கொள்ளணுங்கிற மாதிரி கடுப்பாகிற வில்லன் அடுத்த கணமே அங்க இறந்து போன வீரர்களை அவனோட சூனியத்தை வச்சு அவங்க எல்லாரையுமே ஒரு ஜாம்பி மாதிரி மாத்திடுறான். இப்படி ஜாம்பியா மாறின சில பேர் அங்க இருந்த மற்ற வீரர்களை பிடிச்சி சதக்குன்னு குத்தி கொள்றாங்க. எதுக்குடா அப்படி பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, இவனால இறந்து போனவங்களை மட்டும்தாங்க முழுசா கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்ப அந்த ஜாம்பி வீரர்கள் நம்ம ஆளுங்களை சுத்து போட்டு வெறிகுண்டு நின்றுகிட்டு இருக்கேன். நம்ம கமாண்டரோட பையன் நீங்கெல்லாம் யாரா உங்களுக்கு என்னடா வேணுங்கிற மாதிரி கேட்கும்போது இந்த இடத்துல தாங்க வில்லன் அவன் வாயை விட்டு மாட்டிக்கிறான். ஆக்சுவலா நம்ம ஹீரோவோட அங்கிள ஒரு ரகசியமான மந்திரவாத அமைப்பு தான் போட்டு தள்ளி இருக்குன்ற விஷயத்த நம்ம வெள்ளையை ஏற்கனவே சொல்லியிருப்பான். இப்ப வில்லனும் அதே மந்திரவாத அமைப்போட பேரை சொல்லி அந்த குரூப்பை சேர்ந்தவங்க தாண்டா நாங்கன்ற மாதிரி சொன்னதும் நம்ம ஹீரோக்கு உள்ளுக்குள்ள இருந்து வெறி கிளம்பும் பாருங்க. இத்தனை வருஷமா அடக்கி வச்சிருந்த மொத்த கோவமும் இவன் கையில அப்படியே தீப்பிளம்பா எரிய ஆரம்பிக்கும். 15 வருஷத்துக்கு முன்ன அங்கிளோட கல்லறைக்கு முன்னாடி நின்று இவன் எப்படிலாம் துடிச்சானோ அந்த மொத்த துடிப்பும் கோவமா உருமாறி ஆள் பயங்கரமா வெறியாகிறான். இவனோட இந்த கோவத்தை பார்த்து இப்ப ஹீரோயினே ஒரு மாதிரி மிரண்டு போக, இந்த பக்கம் கையில கிடைக்கிற சாம்பீஸை தூக்கி போட்டு பொலன்னு பொழப்பான் பாருங்க. என்னமோ கோயில்ல கொடுக்குற சக்கரை பொங்கல் மாதிரி இன்னும் வேணும்னு திரும்ப எந்திரிச்சு வந்து வாங்கிட்டு தான் இருக்க தவிர எதுவும் செத்தப்பாடு இல்லைங்க. இந்த மாதிரி தலைமை கையில தீப்பொறி பறக்க பவரை எடுத்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கான்ல, இதை பார்த்ததுமே இவனும் டியான் வம்சத்தை சேர்ந்தவன் தாங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு வில்லை இவனை கொன்னே ஆகணுங்கிற மாதிரி பயங்கரமா வெறியாக, அதை பார்க்குற ஹீரோயின் நமக்குள்ள இருந்த டீல மறந்துட்டியாங்கிற மாதிரி கேட்கும்போது ஒழுங்கா போறியா இல்ல வாயில கத்திய விட்டு சுத்தவாங்கிற மாதிரி அவளையே கொண்டு போடுவேன்னு மிரட்டுறாங்க. இங்க நம்ம ஆளுங்கெல்லாம் என்னதான் அசுர வேகத்துல ஜாம்பியா மாறின வீரர்களை போட்டு தள்ளினாலுமே வில்ல அவனோட சூனியத்தை பயன்படுத்தி அவங்கள திரும்ப எழுப்பிக்கிட்டே இருக்கான். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் அங்க இருந்து விருட்டுன்னு கிளம்பும் போது அந்த மந்திரவாதி பயபல நைசா இவளை போட்டு தள்ள பார்க்க அவன் கூட இவ போராடிக்கிட்டு இருக்கிற அதே சமயம் தலைவர் 2 பாடி அப்படியே அசால்ட்டா பறக்க விட்டு அதுங்களை யூஸ் பண்ணி நேரா வில்லங்கிட்ட போய் லேண்ட் ஆகிறான். அப்ப வில்லன் சும்மா இல்லாம இவன் மேல அந்த சூனியத்தை யூஸ் பண்ண அடுத்த கணமே நம்ம ஹீரோ திரும்பவும் அந்த ஆஃப்டர் வேர்ல்டுல கண்முழிக்கிற மாதிரி காட்டுறாங்க. வில்ல அவனை முழுமையா கட்டுப்படுத்திட்டான் அப்படின்னா அப்புறம் தலைவனுமே அவனோட கண்ட்ரோலுக்கு போயிருவான். இந்த பக்கம் நம்ம வெள்ளையனால கூட அந்த ஜாம்பிஸை சமாளிக்க முடியல. 2 பேரும் பயங்கரமா அடி வாங்குறாங்க. ஒரு கட்டத்துல அவங்க கிட்ட இருந்த புனிதவாள் வேற மிஸ் ஆகி போயிருது. ஒரு பக்கம் இவங்க உசுர ஆபத்துல இருக்கு, அங்க ஹீரோயின் வேற அந்த மந்திரவாதி கூட பயங்கரமா போராடிக்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை வேற வில்லன் கொஞ்சமா கண்ட்ரோல் பண்ண பாத்துக்கிட்டு இருக்கான். இவனோட அந்த சூனியம் நம்மளோட உடம்பு முழுக்க பரவி கிட்டத்தட்ட அவனோட கண்ட்ரோலுக்கு போற அந்த சமயம் அந்த சைடு அந்த மந்திரவாதியை பறக்க விட்ட ஹீரோயின் பட்டு வேகமா இவங்கிட்ட வந்து இவனோட கைத்தடியில சூனிய பொம்மை மாதிரி ஏதோ ஒன்று இருக்கும்ல, அதை ஒரே வெட்டி வீசினதும் நம்ம ஹீரோ உள்பட அங்க இருந்த வீரர்களுமே அவனோட வசியத்துல இருந்து வெளியே வந்துடுறாங்க. ஆனா இந்த பக்கம் வில்லன் செம கடுப்பாகி அந்த கோலை வச்சு நம்ம ஹீரோயினோட நெஞ்சிலே ஒரு சொருகிற அவ அப்படியே அந்த இடத்துல சரிஞ்சு விழுகிறா. வில்லனும் அவனோட சூனியத்தோட சேர்த்து அந்த புனிதவாளையும் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறான். இதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு மயக்கத்துல இருந்து கண் முழிக்கிற நம்ம ஹீரோ பக்கத்துல நம்ம ஹீரோயின் செத்து கிடக்கிறத பார்த்து ஆள் பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் புனிதவாள் பறி போனதை நினைச்சு வெள்ளையனும் கமாண்டரோட பையனும் பதறிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த எரிக்கல் மேல படுத்திருக்கிற நம்ம கமாண்டரோட உடம்ப சுத்தி ஒரு பயங்கரமான வெளிச்சம் உருவாகுது. ஆக்சுவலா இந்த கல்லுக்கு உயிர் கொடுக்கிற சக்தி இருக்கிறது உண்மைதான் போல, ஆனா அதுக்கு வந்து நிலவு வெளிச்சம் வந்து அது மேல படணும். அதனாலதான் இதுக்கு முன்ன ஒர்க் ஆகல. இப்ப அதுக்கான டைம் கரெக்டா வந்ததும் கமாண்டருக்கு உயிர் வந்து அவர் ஒரு பக்கம் கண் முழிச்சிட, இன்னொரு சைடு அந்த பக்கம் நம்மால் ஹீரோயினை நினைச்சு பயங்கரமா துடிச்சுக்கிட்டு இருக்கான். இவன் ஏதோ மரணத்துல இருந்து அவளை காப்பாத்தி அவளோட விதியை மாத்திட்டு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தான். ஆனா விதியை யாராலையும் ஜெயிக்க முடியாதுன்னு நம்ம வெள்ளையன் சொன்ன விஷயம் தான் இங்க நடந்திருக்கு. இந்த மாதிரி விதி கூட விளையாண்டா என்ன நடக்கும் அப்படிங்கறத அதோட விளைவுகளை பார்த்ததுக்கு அப்புறம் தாங்க நம்ம ஹீரோக்கு புரிய வருது. இப்ப அடுத்ததா அரசரோட அந்த விசுவாச தளபதி இருக்காருல்ல, அவரை அந்த பக்கம் காட்டும் போது அவர் இப்ப வேகமா வில்லனோட கூடாரத்துக்கு வந்துகிட்டு இருக்க. இவர் எதுக்காக இவனை தேடி வந்திருக்காரு அப்படின்னு பார்த்தா அந்த விஷப்பூச்சியை பத்த புண்ணியவானே இந்த மனுஷன் தான். இப்ப இந்த இடத்துல அந்த புனித வாழை பார்த்ததும் எப்பா இதை தாண்டா 10 வருஷமா தேடிக்கிட்டு இருந்தேன், ஃபைனலா நீ அதை கண்டுபிடிச்சு நம்ம குடும்பத்தோட பேரை காப்பாத்திட்ட, இதுக்கான ஃபுல் கிரெடிட்டுமே ஒன்னதான் வந்து சேரும்னு இதை பத்தி அரசர்கிட்ட சொல்லணுங்கிற மாதிரி குதூகலமா பேசிக்கிட்டு இருக்க. பேசாம இதை நாமளே வச்சுக்கிட்டு நம்ம வம்சம் இந்த உலகத்தை ஆண்டா எப்படி இருக்குன்ற மாதிரி கேட்கறான். இவன் ஆரம்பத்துல இருந்தே ராஜ்யத்தை பிடிக்கணுங்கிற மாதிரி தான் டார்கெட் பண்ணி இருந்திருக்கான். எப்படியும் நமக்கு சில அமைச்சர்கள் ஆதரவு கொடுப்பாங்க, ஆதரவு கொடுக்காத மத்தவங்களை போட்டு தள்ளிடலாங்கிற மாதிரி சொல்லி ஏற்கனவே நமக்கு பிரச்சனையா இருக்க போற லீவான் கூட செத்துட்டாருங்கிற மாதிரி சொன்னதும் என்னடா சொல்ற அந்த மனுஷன் எப்படி செத்து போனாருங்கிற மாதிரி இவர் ஒரு பக்கம் ஷாக்காக 2 நாளைக்கு முன்னாடியே அவர் அசாசினேட் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி சொல்றான். அப்பயும் இதை நம்பாம இது கண்டிப்பா ஒரு பொய்யான தகவலா தான் இருக்குன்ற மாதிரி அவர் சொல்லும் போது அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை,
ஏன்னா அவரை போட்டு தள்ளனதே நான் தாங்கிற மாதிரி சொல்லுவான் பாருங்க. அதை கேட்டு மனுஷன் அப்படியே இடிஞ்சு போய் உட்காந்துறாரு. கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட புரட்சிக்காரங்க இப்ப சூ வம்சத்துக்கு எதிராக இருக்காங்க. இதை விட நல்ல வாய்ப்பு நமக்கு கிடைக்காதுங்கிற மாதிரி சொல்ல இவனோட இந்த ராஜ துரோகத்தை ஏத்துக்க முடியாம பெத்த புள்ளன் கூட பார்க்க மாட்டான், வெட்டி போட்டுருவான்னு மனுஷன் பயங்கரமா டென்ஷன் ஆகுறாரு. இதனால இப்ப வில்லனுமே இதுக்கு மேல இவரை கன்வின்ஸ் பண்ண முடியாதுங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு பெத்த தகப்பன்னு கூட பார்க்காம மொத்தமா போட்டு தள்ள அப்படியே அங்க கட் பண்ணி அரசரை தாங்க காட்டுறாங்க. இந்த ஆள் ஒரு பக்கம் எதை பத்தியும் கவலைப்படாம எப்ப பார்த்தாலும் பொம்பளை பிள்ளைங்க கூடயே கூத்தடிச்சுக்கிட்டு இருக்க அந்த வில்லன் கூட இருக்கிற மந்திரவாதி அனுமதி கூட கேட்காம இந்த இடத்துக்குள்ள வந்து அரசரே உங்க டைம் இதோட முடிஞ்சு போச்சுங்கிற மாதிரி இந்த ஆளுக்கே வார்னிங் கொடுக்க அடுத்த கணமே ஆளுங்களை கூப்பிட்டு இந்த சப்பானியை சரிச்சு விடுங்களாங்கிற மாதிரி ஆர்டர் கொடுக்குறாரு. அப்ப அந்த இடத்துக்கு வந்த வில்லன் இவனோட அப்பா அந்த விசுவாச தளபதியை அரசர் தான் போட்டு தள்ளின மாதிரி அந்த ஆள் மேல ஒரு பழிய போறான். ஏன்டா நான் எதுக்காகடா அவரை கொள்ளணுங்கிற மாதிரி அரசருமே இந்த இடத்துல அதிர்ச்சியோட கேட்கும்போது கடந்த 10 வருஷமா அவருக்காக இந்த புனித வாழை தேடிக்கிட்டு இருக்காரு பாத்தீங்களா, அந்த வேலையை அந்த மனுஷன் முடிக்கலங்கிற கோவத்துல தான் அந்த மாதிரி ஆளை வச்சு போட்டு தள்ளிட்டதா சொல்லி அந்த வாழையுமே இந்த இடத்துல காட்டுறான். இதை பாக்குற அரசர் அட பாவீங்களா உங்க குடும்பத்தையும் நான் என் குடும்பமா தானடா பார்த்தேன், கடைசியில எனக்கே ஆப்படிக்கிறீங்களாடாங்கிற மாதிரி சலிப்பாக்க என்னதான் இருந்தாலும் நீங்க ஒரு அரசர் உங்களை கொடூரமா கொள்றதெல்லாம் விருப்பம் இல்லைன்னு விஷம் கலந்த ஒயினை கொடுத்து இந்த ஆளோட சோழியை இந்த இடத்துல சைலண்டா முடிச்சு விடுறாங்க. இதுக்கடுத்து அரசருக்கு முறைப்படி இறுதி சடங்குலாம் நடந்துகிட்டு இருக்க இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அவனோட அங்கிள் ஒரு சமயத்துல வாழ்க்கையோட குறிக்கோளை பத்தி இவனுக்கு கிளாஸ் எடுத்த விஷயத்தெல்லாம் ஒரு கனவா பார்த்துட்டு அப்படியே திடீர்னு கண்முழிக்கிறான். இதுவரை இவன் வாழ்க்கையில பல கஷ்டங்கள் வந்ததுக்கான காரணமே இவனை ஒரு புனிதமான நோக்கத்துக்காக தயார் பண்ணதான். இவனுக்கு உயிர் கொடுத்த அந்த எரிக்கல் இப்ப கமாண்டருக்குமே உயிர் கொடுத்திருக்க. அதை வச்சு பார்க்கும்போது பூமியை ஆள்றதுக்காக கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உண்மையான அரசர் இவர் தாங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் நம்ப ஆரம்பிக்கிறான். இதெல்லாம் உண்மையா பொய்யாங்கிறதுல நம்ம கமாண்டருக்குமே குழப்பம் இருக்கு. இருந்தாலும் மக்களோட நல்லதுக்காக இந்த பொறுப்பை ஏத்துக்கிறதா இவர் முடிவு பண்ண அடுத்த சீனே ராஜ்யத்துக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய படையை திரட்டி பயங்கரமா சண்டை போடுறாங்க. நடக்கிற இந்த போரை நம்ம கமாண்டரோட பையன் தாங்க தலைமை தாங்கி பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவோட பிறப்புக்கான நோக்கமே இங்க இருந்து தான் ஆரம்பிக்குது. நம்ம கமாண்டரை அரியணையில உட்கார வச்சு அடுத்து வரப்போற அவரோட 21 வாரிசுகளுக்கும் பாதுகாப்பு கொடுக்கறது தான் இவனோட முக்கிய கடமை. இப்ப அதோட முதல் கட்டமா அந்த அரியணையை கமாண்டர் கிட்ட ஒப்படைக்கிறதுக்காக நம்மால் வெறிகொண்டு கிளம்பிக்கிட்டு இருக்கேன். இந்த பக்கம் இப்ப அரியணை வில்லனோட கண்ட்ரோல்ல இருக்கிற தகவல் நம்ம கமாண்டருக்கு வரும்போதே அங்க ராஜ்யத்துக்குள்ள ஏகப்பட்ட வானவெடிக்கெல்லாம் விட்டு வில்லன் பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கான். பையன் கொஞ்சம் ஓவரா தான் சேட்டை பண்ற மாதிரி தெரியுது. அரசவையில கண்ட பிக்காளி பயிர்களெல்லாம் கூட்டு சேர்த்துக்கிட்டு அங்க வேலை பார்க்குற பனி பொண்ணுங்களெல்லாம் போட்டு பயங்கரமா டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த இடத்துல அந்த மந்திரவாதி கூட ஐயா அந்த லீவ் அடுத்த அட்டாக் லான்ச் பண்ணிருக்காரு, எதுக்கும் நம்ம கொஞ்சம் உசாரா இருக்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தா அதை கொஞ்சம் கூட கண்டுக்காம வானவெடிக்கையில இன்னும் ஒரு 10 போட்டு விடுங்க அப்பதான் மாசா இருக்குன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அடா பாவி, ராணுவத்தில் அழிஞ்சவனை விட ஆணவத்தில் அழிஞ்சவன் தான் அதிகம்னு நம்ம சந்தானமே சொல்லியிருக்காரு. இது தெரியாம பயப்பட இங்க ஓவரா ஆடிக்கிட்டு இருக்க. அப்படியே அங்க கட் பண்ணி வெளியே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா நம்ம லீவானோட படம்லாம் வெறி கொண்டு தயாரா இருக்காங்க. அப்ப அந்த பக்கம் அவன் சொன்ன மாதிரி வானவெடிக்கெல்லாம் விட்டு பயங்கரமா தூள் கிளப்பிக்கிட்டு இருக்க. அந்த வானவெடிக்கைக்கு நடுவுல மறைஞ்சு மறைஞ்சு மாளிகைக்குள்ள போற நம்ம ஹீரோ அங்க இருந்த வீரர்கள் அசைய முடியாத அளவுக்கு ஆளுக்கு ஒரு ஊசியை சொருகி அப்படியே ஒரே வச்சிடறான். இந்த பக்கம் அரசவையில ஒரு சைக்கோ பயபல அவனோட சந்தோஷத்துக்காக அங்க இருந்த ஒரு பொண்ணை நோக்கி கையில கத்தியோட வெறி கொண்டு போய்கிட்டு இருக்க. சரட்டுன்னு அங்க வந்த ஹீரோ மின்னல் வேகத்துல அவன் கையில இருந்த கத்தியை வாங்கிட்டு போய் அதை திரும்ப அவன் நெத்தியிலே சொருகி மொத்தமா போட்டு தள்ளுறான். தலைவனை இந்த இடத்துல பார்த்துதான் அங்க இருந்த மொத்த கும்பலும் அப்படியே தெரிச்சு ஓடி போயிடுறாங்க. இப்ப வில்லன் இவனை பார்த்துட்டு எப்பா உன்னை கொல்ல முடியலையான்னு நான் ஏற்கனவே ஃபீலிங்ல இருந்தேன், நல்ல வேலை நீ என்ன தேடி வந்துட்டேங்கிற மாதிரி கொஞ்சம் ஓவரா சந்தோஷப்பட நம்மால் இவனை ஒரு மனுஷனை கூட மதிக்காம அங்க உட்காந்து சைலண்டா அவன் கையில இருந்த ஒரு ஊசியை வச்சு தடவி தடவி பார்த்துக்கிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் வில்லனுமே வழக்கம் போல ஒரு சூனியக்காரனா மாதிரி அங்க இருந்த வீரர்கள் அத்தனை பேரையும் சாம்பியா மாத்தி இவனை அட்டாக் பண்றதுக்காக தயாராகிக்கிட்டு இருக்க. நம்மால் அதை பத்திலாம் கொஞ்சம் கூட கண்டுக்காம அவன் கையில இருந்த ஊசியை அவனோட நெத்திக்குள்ள அப்படியே ஃபுல்லா சொருகிக்கிறான். இவன் இந்த மாதிரி பண்ண அடுத்த கணமே இவனுக்குள்ள இருக்கிற சக்தி மொத்தமா அன்லாக் ஆகி தலைவன் ஃபுல் பவரோட எந்திரிப்பான் பாருங்க. இவன் சும்மா மூச்சு விட்டதுக்கு சுத்தி இருந்த ஜாம்பிஸ் எல்லாம் அப்படியே தெரிச்சு போகுது. இதை பார்த்துட்டு வில்ல மறுபடியும் வீரர்களை எழுப்பும் போது அந்த மந்திரவாதி பயபல நம்மால நோக்கி வெறிகொண்டு பாஞ்சு வர தவடையில ஒரே ஒரு குத்து தாங்க குத்துவான். அதுக்கே பயபல சீலிங்க புடிங்கிட்டு போய் கீழே விழுந்து மொத்தமா மண்ண கவிடுறான். இதுக்கப்புறம் அங்க இருந்த ஜாம்பிஸையுமே நம்ம ஹீரோ ஒரே நொடியில அசுர வேகத்துல போய் மொத்தமா போட்டு தள்ள வில்ல அதை பார்த்துட்டு வேக வேகமா போய் அந்த புனித வாளை எடுக்க பார்க்கறான். ஆனா ஹீரோ குறுக்க பூந்து அவனையுமே அடிச்சு பறக்க விட்டதும் இவனோட சூனிய சக்தி மொத்தத்தையும் ஒண்ணு திரட்டி நம்ம ஹீரோவை நோக்கி வெறிகொண்டு அனுப்புறாங்க. இந்த இடத்துல ஹீரோவுமே அதுக்குள்ள சிக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. ஆனா அந்த சக்தி நெருங்குறதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோ டெலிபோர்ட் ஆயிருந்திருப்பான் போல. இப்ப முழுசா வந்து வில்ல முன்னாடி நின்னவன் நம்ம ஹீரோயினோட சேர்த்து இவன் மொத்த குடும்பத்தையும் அழிச்சான் பாத்தீங்களா, அது எல்லாத்தையும் மனசுக்குள்ள நினைச்சு பார்த்துட்டு அப்படியே ஃபுல் பவரோட ஒரு குத்து குத்துவான் பாருங்க. அவ்வளவுதான் வில்ல மொத்தமா ரத்தம் கக்கி நீ உன் அங்கிளை விட சக்தி வாய்ந்தவனா இருக்குன்னு சொல்லிக்கிட்டே மொத்தமா மண்டையை போட்டுறான். ஃபைனலா வில்லனே செத்ததுனால வெளியே நடக்க போற அடுத்த அட்டாக்கை தடுக்கிற விதமா வெள்ளக்கூடியை காட்டி ஒரு வழியா போற முடிவுக்கு கொண்டு வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் அரண்மனைக்குள்ள இருந்து வெளியே வர நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் டைம் அவனோட ஃபுல் பவரை யூஸ் பண்ணதுனால அப்படியே மயங்கி போக அடுத்த கணமே இவன் அந்த ஆஃப்டர் வேர்ல்டுல இருக்கிற ஈச்ச மரத்துக்கிட்ட கண்முழிக்கும் போது அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் இருக்கிறத பாக்குறான். இவன் அங்கிட்டு இங்கிட்டு மறைஞ்சு மறைஞ்சு வந்து இவனுக்கு நல்ல ஆட்டம் காட்டிக்கிட்டு இருக்க. என்னமோ இவளுக்காக தான் எல்லாத்தையும் பண்ண மாதிரி உனக்காக நான் பழி வாங்கிட்டேன்னு பயப்பட விட்ட போட்டுக்கிட்டு இருக்க. அப்படின்னா உனக்கு இந்த போருக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, உன் குடும்பத்துக்காக நீ பழி வாங்கவே இல்லைங்கிற மாதிரி இவனை போட்டு பயங்கரமா மொக்க பண்றா. இறந்து போனதுக்கு அப்புறம் இவளுக்கு இந்த பழி வாங்குற உணர்ச்சி எல்லாம் கொஞ்சம் கூட இல்லைங்க.
வைங்க, நீ திரும்ப போய் உன் கடமையை செய்யணுங்கிற மாதிரி ஹீரோக்கு சில பல அட்வைஸ் எல்லாம் போட்டு கண்டிப்பா ஒரு நாள் உன்னை தேடி வருவங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே மறைஞ்சு போக அடுத்த சீனே நம்ம ஹீரோ அரண்மனையில கண் முழிக்கிறான். கடந்த 3 நாளா இவன் மயக்கத்துல இருந்த சமயத்துல நம்ம கமாண்டருக்கு முடிசூட்டி அரசராகவே ஆக்கிட்டாங்க. இப்ப அந்த மனுஷன் ஒரு பக்கம் இவனோட இழப்பை ஈடுகட்டுற விதமா இவனுக்கு வீடுலாம் கட்டி கொடுத்து நல்லபடியா பாத்துக்கணுங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, நம்மளால அதெல்லாம் கொஞ்சம் கூட கண்டுக்காம அப்படியே விண்டோ வழியா பார்க்கும்போது அங்க இருந்த ஒரு ஈச்ச மரத்துல நம்ம ஹீரோயின் உட்கார்ந்து இருக்கிற மாதிரியே தெரியும். இவன் அதை பார்த்து கொஞ்சம் சந்தோஷமா ஃபீல் பண்ணிட்டு அரசர்கிட்ட இந்த மாதிரி என்னோட பழிவாங்கிற விஷயம் எல்லாம் முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் தன்னோட அடுத்த கடமையா இவன் அங்கிள் வாழ்ந்த அந்த இடத்துக்கு போய் இவனோட டியான் கடையை பாரம்பரியமா கொண்டு போகணுங்கிற மாதிரி சொல்றான். இந்த முடிவுக்கு அரசருமே ஓகே சொல்லி அந்த புனித வாளுக்கு ஒரு புது பேர் வைக்க சொல்லி நம்ம வெள்ளையங்கிட்ட கேட்கும்போது அது இந்த உலகத்துக்கு அமைதியா கொண்டு வந்ததுனால டிராகன் ஸ்பிரிங்னு அவனும் ஒரு பேரை வைக்கிறான். இதுக்கப்புறம் அங்க இருந்த எல்லாருக்கும் ஒரு குட் பை சொல்லிட்டு கிளம்புற நம்ம ஹீரோ நேரா நம்ம அங்கிள் இருந்த அதே வேலைக்கு வந்து அந்த இடத்த மொத்தமா சுத்தம் பண்ணி விளக்கெல்லாம் ஏற்றி பழையபடி அதுக்கு ஒரு புத்துயிர் கொடுத்துட்றான். இவனோட அங்கிள் இவனை இங்க கூட்டிட்டு வந்தப்ப இனிமே இதுதான் உன்னோட வீடு, இங்க இருக்கிற எல்லாரும் உன்னோட சகோதரர்கள், நாங்க தான் உங்க குடும்பம்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க, அது எல்லாத்தையும் இவன் நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே படத்தோட ஸ்டார்டிங்ல இவனோட கதையை வாய்ஸ் ஓவரா சொல்ல ஆரம்பிச்சான் பாத்தீங்களா, அந்த வாய்ஸ் ஓவர் அப்படியே இந்த இடத்துல முடியுது. இப்ப அப்படியே இந்த டைம்ல இருந்து ஒரு 300 வருஷம் கழிச்சு நடப்புக்கு வந்தோம் அப்படின்னா இப்ப அரசரா இருக்கிற யுவான் குடும்பத்தோட 21வது அரசர் இவனை மாளிகைக்கு வர சொல்லி ஒரு தூது அனுப்பியிருக்காரு. என்னதான் 300 வருஷம் ஆகியிருந்தாலுமே இன்னமும் இவனோட கனவுல நம்ம ஹீரோயின் அதே இளமையோட வந்துகிட்டு இருக்கிறதா சொல்லிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் இவனுமே அரசரை பார்க்கறதுக்காக அரண்மனைக்கு போக இப்ப அரசரா இருக்கிற அந்த நல்ல குடும்பத்தை சேர்ந்த மனுஷன் அந்த புனித வாளை நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்து எங்க வம்சத்தோட ஆட்சி காலம் முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் இதுக்கு தகுதியான நபரை நீங்க தான் தேர்ந்தெடுக்கணுங்கிற மாதிரி சொல்லி கௌரவமா கொடுத்து அனுப்புறாரு. இவனும் அதை வாங்கிக்கிட்டு குதிரையில ஏறி அடுத்த அரசரை தேடி அவனோட பயணத்தை ஆரம்பிக்க இவனோட சேவை இந்த ராஜ்யத்துக்கு இன்னும் பல வருடங்கள் தொடருங்கிற மாதிரி காட்டி படத்தை இந்த இடத்துல முடிக்கிறாங்க. வழக்கமா இந்த மாதிரி சைனீஸ் படத்துல ஹீரோயின் மறுபிறவி எடுத்து 2 பேரும் ஒன்று சேர்ற மாதிரி எல்லாம் காட்டுவாங்க, ஆனா இந்த படத்துல அப்படி காட்டல. ஸோ இந்த படம் எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். தேங்க்யூ.